வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். Prime Minister charms Nepal with HIT mantra infra loan of $1 billion என்றால் எந்த பிரதமர்? நம்ம பிரதமர் சரி, நரேந்திர மோடி. அது என்ன? அது HIT மந்த்ரா. அதான் நேபாள் போயிருக்கிறாரு. சரி, நேபாள் போன உடனே அங்க உள்ள நாடாளுமன்றத்தில் ஒரு உரை நிகழ்ச்சி இருக்கிறாரு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் முதலில் நேபாளுக்கு நீண்ட இளைவெளிக்கு பிறகு வருகிறார். நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு இருக்கிறாரு. பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நேபாள் போயிருக்காரு போல இருக்கே. அது யாத்ரீகனாக போனது. ஓ சரி. அதாவது நேபாளில் ஒரு மன்னராட்சி இருந்த பொழுது இந்து நாடு என்று உலகத்திலேயே நேபாள மண் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்ட காலத்தில் ஒரே நாடா, ஒரே இந்து நாடா நேபாள் உலகத்திலேயே. ஆமா. அப்போ இந்து மத உணர்வில் திளைத்து போன குஜராத்தின் நரேந்திர மோடி நேபாள் சென்றார் என்பது வேறு. சரி. இப்போ எல்லா சமூகங்களுக்கும் இன்க்ளூசிவ் உள்வாங்கிக் கொண்டு எல்லாரையும் இணைத்துக் கொண்டு ஒருங்கிணைத்துக் கொண்டு வேலை செய்வதற்கான ஆளுன்னு தன் பதவியேற்பில் சொன்ன அப்படி தலைமை அமைச்சராக வந்திருக்கும் நரேந்திர மோடி நேபாள் போறாரு. சரி. அங்கேயும் நிலைமை என்னன்னா, இந்த இந்து நாடு இந்த மாதிரி எல்லாம் வேணாமப்பா, அதுக்கு பிறகு நேபாளத்துல மன்னராட்சி வில்லங்கம் எல்லாம் வேணாமப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பு சுட்டு நீ இந்துவா நான் இந்துவான்னு சுட்டு கொண்டு விட்டானுவோம், அழிச்சுட்டாங்க அவங்களே. அதுக்கு பிறகு அங்க மாவோயிஸ்டுகள் பெரிய அளவுக்கு போராடி 2/3 மடங்கு நேபாளத்தை ஆயுதம் தாங்கிய கொரில்லா போராட்டத்தின் மூலம் கைப்பற்றி பிறகு தேர்தல் நடத்தினமையான உலக சமூகம் சொல்ல, இந்திய அரசு சொல்ல, சரி தேர்தல் நடத்தி மாவோயிஸ்டுகள் பிரச்சனை அப்படியே மேல வந்துற தலைமை அமைச்சரா வர்றாங்க. ஆமா, எப்படி ஐயா நீங்க மாவோயிஸ்டுகள் வந்துடலாம் பிரதமரா, ஆயுத போராட்டம் தான் நம்ம பண்ணணும், நிறைய விட்டு கொடுத்தல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு குழு எந்திரிச்சு வெளியே போயிட ஆயுத போராட்டம். அதுக்கு பிறகு அங்க நீயா நானான்னு சொல்லி நேபாள காங்கிரஸ் ஒரு பக்கம், மாவோயிஸ்டுகள் ஒரு பக்கம், UNML என்பதாக மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஐக்கிய நேபாள் கட்சி ஒரு பக்கம் என்பதாக இழுபறியில மசால் கட்சி ஒரு பக்கம் இழுபறியில இருந்த நேரம். அதுக்கு பிறகு மறுபடியும் நேபாளி காங்கிரஸ் இவர் கொய்ராலாவை மீண்டும் தேர்தல் பிரதமராக கொண்டாந்திருக்க நேரம் இந்த நேரம் போற. சரி. இன்னமும் சொல்ல போனால் இதே நேபாளத்தில் அந்த காலத்தில் நடந்த இந்தியாவினுடைய தலையீடுகளும் இப்பொழுது என்ன என்பதும் நம்ம பார்க்கணும். அப்பந்தான் HIT மந்த்ராங்கிற. அது என்ன HIT மந்த்ரா? ஹைவேஸ் இன்ஃபர்மேஷன் பாத்வேஸ் அண்ட் டிரான்ஸ்வேஸ். அதாவது நெடுஞ்சாலை. அதாவது நேபாளுக்கு இந்தியா நாடு ஒரு பெரும் நாடு. இந்த நீங்களே ஏற்கனவே அடிக்கடி சொல்ற விஷயம் நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த பிரதேசத்தில் தன்னுடைய வல்லாண்மையை நிலைநிறுத்துவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு இருக்காரு மோடி வந்த பிறகு. அதாவது விரைவா ஏற்கனவே இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் சரி, ஆட்சிக்கு வருபவர்களுக்கும் சரி, அதை ஒட்டி தாளம் போடும் மனோநிலையில் பிராந்திய மேலாதிக்க உணர்வு என்பது இருக்கும் பட்சத்தில் சார்க் என்பதை உருவாக்கி அது நாடுகளுக்காக போய் மன்மோகன் சிங் தலைமை அமைச்சர் துள்ளி வந்த நேரத்தில் கூட மிகச் சிறப்பாக அது நிறுவப்படல. ஆனா நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த பிராந்திய மேலாதிக்கம் என்பதை நிறுவுவதற்கான வேலைகள்ல விரைந்தான காய்கறி நகர்த்தல் நடக்கு. அதான் நம்ம பார்த்தோமே. அவர் பதவி ஏற்புக்கே எல்லாரையும் அழைத்தார். முதல் விசிட்டா எங்க போனாரு? பூட்டானுக்கு போனாரு. அதுக்கு அடுத்த விசிட்டா இப்ப நேபாளுக்கு போயிருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் செய்து அந்த நாட்டை தங்களுடைய இதுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு எல்லா வேலைகளையும் செய்வார். ஏன்னா நேபாளுக்கு இன்னொரு பார்டர் என்ன? ஒரு பக்கம் சைனா இருக்குது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் தானே நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட கூட நம்முடைய அமைச்சர் உடனடியாக மக்களுடைய நலனை கருதி இந்திய நாட்டு நலனா, இந்தியாவை மக்களை ஆளும் குழுவினருடைய நலனை கருதி இந்தியா நலன் என்று சொல்லப்படுதா தெரியல. இந்திய மக்களுடைய நலன் என்றுதான் பேசுவாங்க. மறைமுகமாக என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பாப்போம். இந்த HITல நீங்க ஹைவேஸ் ஒரு பக்கம் சொன்னா நெடுஞ்சாலைய இன்ஃபர்மேஷன் ஹைவேஸ் சொல்லி போட்டு தகவல் பெறும் தொழில்நுட்பத்தினுடைய நெடுஞ்சாலை போட்டு இங்கிருந்து நெடுஞ்சாலை போட்டு அங்க வர போயிருவோம்ல என்று, மூன்றாவது டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லி அது ஒரு பக்கம் போக்குவரத்து நெடுஞ்சாலை, இப்படி எல்லாம் பண்ணா மோடி ஆஃபர்ஸ் $1 billion பேக்கேஜ் டு நேபாள். நேபாளத்திற்கு 10 லட்சம் $1 பில்லியன்
60 லட்சம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படோ 60 லட்சமோ 62 6000 லட்சமோ அல்லது 6200 லட்சமோ எப்படியோ. அதாவது இந்தியா இஸ் கமிட்டட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் நெய்பர் என்பதாக அண்டை நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா பொறுப்பேற்கிறது. அவ்வளவு தூரம் பொறுப்பா உள்ள நாடு, எவ்வளவு பொறுப்பான நாடு பாருங்க. பக்கத்துல இருக்க எல்லா நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பொறுப்பேற்கிறோம். இதுல இந்த ஒப்பந்தத்துல ஒப்பந்தம் என்ன தெரியுமா? நேபாள நாட்டுக்கு 6250 கோடி கடன் உதவி என்பதாக நரேந்திர மோடி அறிவிப்பு என்பது தினத்தந்தி போட்டிருக்கு. அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 62.5 அப்படின்னு இது போட்டாங்க, 6250 கோடி அப்படின்னு. இதுல முதல் ஒப்பந்தம் என்னன்னா, தைராய்டு வீக்கம் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் விதத்தில் அயோடின் கலந்த உப்பு விநியோகம் செய்ய இந்தியா 6.5 கோடி நிதி உதவி வழங்க. அயோடின் கலந்த உப்புன்னு சொன்னா நம்ம தூத்துக்குடியிலேயே இந்த வில்லங்கம் தொடங்கிச்சே, நம்ம ஊர்ல உருவாக்கிய உப்பளத்தினுடைய உப்பெல்லாம் ஏத்துக்கிடாம டாடா என்று சொல்லி போட்டு ஏதோ ஒரு பெரும் முதலாளியினுடைய அயோடின் கலந்த உப்பை வர்த்தகம் பண்ணதுக்கு தான் கொண்டாடாகன்னு சொன்னாங்க. ஆனாலும் அது மருத்துவ ரீதியா நல்லதுன்னு சொன்னாங்களே. ஆமா, மருத்துவ ரீதியா நல்ல விஷயம் தான். இதை முறியடிப்பதற்காக தான் இங்க தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாடு அரசே உப்பு வைக்குதுன்னு வைங்க. நீங்க சொல்லுது அங்க உள்ள சுசில் கொய்ராலா என்ற, அதாவது சிங்க தர்பார்னு அங்க செயலகத்துக்கு பேரு, சரி, தலைமைச் செயலகத்துக்கு. அதுல இவர் என்ன பண்றாருன்னா, நேபாள பிரதமர் சுசில் கொய்ராலாவை சந்திக்கிறாரு. அதுலதான் இந்த 3 முக்கிய ஒப்பந்தம். இல்ல, கொய்ராலாவை அங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவரை வரவேற்கிறதுக்கு கொய்ராலா ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாராம். வழக்கத்தை ஒழித்த, அதாவது பாத்தீங்கன்னா இது மாதிரி வழக்கமே இல்லையா ஒரு பிரதமர் ஏர்போர்ட்டுக்கு வரவேற்பது. துணை பிரதமர் தான் வரவேற்பாராம். ஆனா பிரதமரே அங்க நேரடியாக நம்ம பிரதமரை வரவேற்றார். அப்புறம் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. அங்க போய் சந்திச்சது யாருன்னு சொன்னா, முதல்ல வெளியுறவு அமைச்சரான மகேந்திர பாண்டே என்பதெல்லாம் போட்டு நீர், மின்சாரம், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு இத்தனை விஷயமும் பேசினாங்களா ஏற்கனவே. அதுக்கு பிறகுதான் இந்த கொய்ராலா மூலம் 3 ஒப்பந்தம். 3 ஒப்பந்தம் முதல்ல சரி தைராய்டு திருத்திய, ரெண்டாவது தைராய்டு ஒப்பந்தம் போடும் போதே எப்படி தெரியுது அப்படின்னா, நம்முடைய அதாவது இந்தியாவுடைய ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு சாதகமான ஒப்பந்தம் மாதிரி தெரியுது. ஆமா, அமெரிக்கா இப்படித்தானே செய்யும், அப்ப நாங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி வருது. இரண்டாவது ஒப்பந்தம், நேபாள இந்திய எல்லையில் உள்ள மகாகாளி நதி நீரை பயன்படுத்தி நீர் மின்சாரம் தயாரிக்க செய்யும் பஞ்சஷேவர் பல்நோக்கு திட்டம். அதுல பிரிவுகள் 17, 18 ஆகியவற்றில் திருத்தம் செய்ய வகை செய்கிறதாம். என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை அங்க கடுமையா ஏத்தாவங்க. அதாவது அவங்க ஊர்ல உள்ள தண்ணிங்க, நதிங்க, அது நம்ம எல்லை ஓரமாவே வருதுங்க. எல்லையை சும்மா தொல்லையா இருக்க கூடாது, ஒரு பாலமா இருக்கணும்னு சொல்லுதாருங்க. அப்படி சொல்லி போட்டுங்க. அந்த நீர் மின் உற்பத்தி நிலையத்தை, ஹைடல் பவர் பிளான்ட இந்தியா போய் அந்த நாட்டுக்குள்ள நிறுவுதுங்க. எங்க நாட்டுக்குள்ள நிறுவி எங்க நாட்டு விவசாயம் எல்லாம் அதனால பாதிக்கப்படுது. கட்டாம சான்ஸ் எல்லாம் அங்க எதிர்ப்பு வந்துச்சுங்க. மாவோயிஸ்ட் ஒரு பக்கம் எதிர்த்தாவோ, இன்னொரு பக்கம் எதிர்த்தாவோ, இப்படி எல்லாம் வந்துச்சுங்க. நேபாள காங்கிரஸ் மட்டும்தான் ஆதரவா இந்தியாவுக்கு அரசுக்கு இருந்துச்சு. இப்ப அப்படியே அதை போட்டு சில திருத்தங்களை 17, 18 பண்ணி, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், உங்க விஷயத்துல நாங்க உள் தலையிட தயார் இல்ல, நான் பாத்துக்கிடுங்க, உங்க நாட்டு விவகாரத்துக்குள்ள உள் தலையிட செய்ய மாட்டேன் நானு, ஆனா பாத்துக்கிடுங்க, இது எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நீர் மின் உற்பத்தி பண்ணா உங்களுக்கு நாங்க மின்சாரம் கொடுப்போம்ல, அதுல உற்பத்தி பண்ணி உங்களுக்கு பலன் கிடைக்கும், எங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். நீங்க சின்ன நாடு, உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா உங்க தண்ணி, உங்க ஆறு, நாங்க ஒப்பந்தம் போடுறோம் என்று சொல்லாம சொல்லி போட்டார். ஐயா, இதுதான் பெரிய நாடு சின்ன நாடு ஒழுங்குவதான் நமக்கு தெரியாது என்று சொன்னா. மூன்றாவது ஒப்பந்தம் இந்தியாவின் தூர்தர்ஷன் அரசு தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நேபாள நாட்டின் டெலிவிஷன் நிறுவனத்திற்கும் இடையே ஒத்துழைப்பு வழங்குவதற்கு வகை செய்கிறது. இதுதான் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோமே, அந்த மூன்றாவது ஒப்பந்தமாகும். அதாவது இதுலதான் முக்கியம். இது சொல்லும் பொழுது சொல்றாரு, சார்க் நாட்டுக்கு ஒரு செயற்கைக்கோள் மூலம் நாங்கள் செய்ய வேண்டும் சொன்னோம் தொலைக்காட்சி. அது அப்படி இந்தியாவில வச்சுக்கிட்டா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். எப்படி சார்க் நாட்டுல ஒவ்வொருத்தரையா தன்மை எழுத்தாச்சு, அப்படியா யாரும் இருக்க முடியாத நாளைக்கு. அப்படியே அதான் இதுக்கு பேர் தான் பிராந்திய மேலாதிக்கத்தை மெல்ல மெல்ல மெல்ல. சொன்ன மாதிரி அவர் அந்த பாராளுமன்றத்துல பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, 120 இந்தியர்களுடைய கௌரவம் சொல்றாரு. அப்பனா he is the sole representative of 120 crores Indians.
ஐயா 31 விழுக்காடு வாக்குகள் வாங்கினால் 120 கோடி மக்களுடைய கௌரவத்தை அவர் காப்பாற்றக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவர் தான் பிரதமர், அவர் தான் காப்பாற்றாங்க. அதனால இந்திய மக்களுக்கு தான் கௌரவம், எங்களுக்கு தான் லாபம் என்று சொல்லும் பொழுது அவருடைய நேற்று பேச்சினுடைய பஞ்ச் டயலாக் என்ன தெரியுமா? யுத்த பாதையை விட்டு புத்த பாதைக்கு திரும்பியவர்கள் நீங்கள். ஆமா, அது என்ன விஷயம்னா அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தி யுத்த பாதைக்கு வந்திருக்காங்க, ஒண்ணு புத்த பாதைக்கு வந்தாங்க, மன்னராட்சி எதிர்த்தாங்க என்பது ஒரு பக்கம். சரி, இங்கிருந்து போனாரு சந்திரசேகரன் ஒருத்தர் பிரதமரா இருந்தார். அவர் நேபாளத்துல போய் எங்க விடுதியில உட்கார்ந்துகிட்டு பிரதமருக்கு பிறகு என்ன உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரதமரை காங்கிரஸ் தான் கொண்டாடணும், UNML வந்துடக்கூடாது, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஐக்கிய நேபாள கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்று முயற்சி பண்ணாரு. உடனடியாக அது பெரிய பிரச்சனையா போச்சு. இந்தியாவுடைய உளவுத்துறை RAWக்காக தான் போய் உட்கார்ந்துருக்காரு விடுதியிலன்னு சொல்லி போட்டு பெரிய பிரச்சனையா மாறி அங்கிருந்து ஓடி வந்தாரு டெல்லிக்கு, திருப்பி இழுத்துக்கிட்டாரு. அப்போ நேரம் அதாவது என்னன்னா இந்தியாவுடைய கை எல்லாவற்றிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க ஐயா. பெரிய கை UNML என்று சொல்லக்கூடிய அந்த ஐக்கிய நேபாள மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரும் அளவுக்கு முதல் கட்டத்தில் நேபாளி காங்கிரஸை தாண்டி வந்துருச்சு. சரி, அந்த நேரம் பார்த்து அதனுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் நேபாளத்திற்கு இந்தியாவை ஒட்டியுள்ள அந்த பார்டர்ல ஒரு பாலத்துக்கு மேல ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. பட்டார்னு ஜீப்ப டிரைவர் திருப்பி பாலத்திலிருந்து உடைச்சு கீழே போட்டு என்ன அந்த தலைவரையும் போய் கொண்டுட்டாங்க. இதுவும் கூட இங்கிருந்து கை என்று அந்த நேரம் வந்துச்சு. இது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயம். இப்படியாக பல்வேறு காரணங்கள் நடக்கும்போதுதான் யுத்த பாதையில் இருந்து புத்த பாதைக்கு வந்திருக்கிறீர்கள். அப்ப காங்கிரஸ் வன்முறை மூலம் நேபாள அப்படியே கபலீகரம் பண்ணிக்கா. நீங்க ஐயா அப்படி இல்ல, மெல்ல மெல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அல்வா வாங்கி கொடுத்து, மிட்டாய் கொடுத்து அப்படியே எடுத்துக்கிறீங்களா? எல்லாம் ஒன்றுதானா? நமக்கு ஒண்ணுதான். அவர்களுடைய மொழியிலேயே தன்னுடைய உரையை ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் போனாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது கூட தமிழில் உரையை ஆரம்பித்து அப்புறம் ஆங்கிலத்துக்கு போன மாதிரி அவருடைய மொழியிலே உரையை ஆரம்பித்து அப்புறம் இந்திக்கு போயிருக்கிறார். நான் ஒரு நண்பராக இந்த அழகிய தேசத்துக்கு வந்திருக்கிறேன், இங்கே ஒரு பிரதமராக வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன இதுல நான் மறுபடியும் வருவேன், எப்போ சார்க் மாநாடு நடக்க போகுதா வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இந்த அளவுக்கு இந்த வில்லங்க இருப்பதனால ஒரு சிறிய இடங்கள். அதாவது ஏற்கனவே இந்த நேபாளத்தில் இவர் வளர்ப்பு மகனை கொண்டு போய் நம்ம பிரதமர் அங்க விட்டாராமே. ஆமா, மோடி வளர்த்த ஜீத் பகதூர் அப்படின்னு ஒரு ஊடகமோ, மோடி கவனத்தில் வளர்ந்த நேபாள இளைஞர் பெற்றோரிடம் ஒப்படைப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய அண்ணனோட வேலைக்கு போயிருக்காருங்க ராஜஸ்தானுக்கு. சரி, 10 வயசுலயே. அந்த ராஜஸ்தான்ல அந்த வேலை பிடிக்கல, அதனால அவங்க அண்ணன் அந்த வேலையை விட்டு அவன் திருப்பி ஊருக்கு போயிட்டான். இவனை விட்டுட்டு இவன் அங்க இருந்தவன் தவறுதலாக குஜராத்துக்கு செல்லுகின்ற அகமதாபாத் செல்லுகின்ற ஒரு ரயில் பெட்டியில ஏறி அகமதாபாத்துக்கு போயிட்டான். அங்க அகமதாபாத் போன பிறகு வழி தெரியாமல் சுற்றி திரிந்த இவனை மோடியிடம் கொண்டு யாரோ சேர்த்தாங்க அப்படின்னும், மோடி கடவுளின் தூண்டுதலால் இவனை வளர்ப்பது அப்படின்னு முடிவு செய்து இவனுக்கு எல்லாம் கல்வி எல்லாம் கற்றுக் கொடுத்து குஜராத்தி மொழி கற்றுக் கொடுத்து அவன் இன்னைக்கு BBA செகண்ட் இயர் டெல்லியில ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறான். நல்ல செய்தியா இருக்கு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி செய்திருக்கிறார். ஆமா, முன்பே செய்திருக்கிறார். 16 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறார். இப்ப கொண்டு போய் விட்டுருக்கிறார். ஆமா, அதனாலதான் அண்ணா சாலை தமிழகத்துக்கு உற்சாகம் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய உறவு குறித்து பேசியது என்பதாக போட்டிருக்காங்க நீங்க. ஆனா இவர் போன இந்த நேரத்தில் நேபாளத்தில் நிலச்சரிவு, கோசி நதியில் திடீர் என்ன பெரிய அளவுக்கு பயங்கரமா வெள்ளம் வந்துருச்சான். அதாவது கோசி நதியில என்ன ஆச்சு, இந்த நிலச்சரிவின் காரணமாக ஒரு பெரிய ஏரி ஒண்ணு ஃபார்ம் ஆச்சான் பாருங்க. ஓஹோ, நிலச்சரிவு வந்துருச்சுன்னா மலையை ஒட்டி அப்படியே நதிக்கு மத்தியில் அது ஒரு ஏரி மாரி ஆயிடுச்சு. பெரிய ஏரி ஃபார்ம் ஆகி இப்ப என்ன ஆச்சு, அந்த ஏரி உடைஞ்சு அதனால நம்மளுக்கு வெள்ளம், அந்த வெள்ளம் அப்படியே பீகார்ல இறங்குது. ஆமா, அதனாலேயே பீகார்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு என்று வந்துச்சுன்னு சொன்னா பீகாரில் வெள்ள அபாய எச்சரிக்கை, நேபாளத்தில் கனமழை எதிரொலி, 1.5 லட்சம் பேர் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். பரவாயில்லையே. இங்க மோடி பீகாருக்குள்ள நுழையும் பொழுது நிதிஷ்குமார் ஆட்சியில அதனாலேயே நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி
அவரு பாஜகவுடன் உறவை வெட்டிக்கிட்டு அதன் மூலமே அவருடைய வாழ்க்கை ஆட்சிக்கே பிரச்சனை வந்து அவர் கொண்டாந்து இன்னொரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர் ஓரம் கட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம தன்னுடைய முந்தைய பகைவன் லல்லு கூடையும் காங்கிரஸ் கூடையும் சேர்ந்து நிக்கிற அளவுக்கு அங்க போயிட்டு நிர்பந்தம். அவர் அப்படி ஒரு கூட்டணிக்கு போனா அதே பீகாருக்குள்ள இடதுசாரிகள் என்ன பண்ணிருந்தாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்த 10 இடைத்தேர்தல் வருதா 10 சட்டமன்றத்துக்கு, அதுல லல்லு மோடி, லல்லு நிதிஷ் காங்கிரஸ் ஒரு கூட்டணி. ஆமா, காங்கிரஸ் 2 தான் நிப்பாங்களாம். சரி, எம்எல் கட்சி என்று சொல்லக்கூடிய அவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், அவங்க 5 இடத்துலயும் 3 இடத்துல மார்க்சிஸ்ட் கட்சி, 2 இடத்துல சிபிஐ, அவங்க அது ஒரு கூட்டணி. ஆமா, இப்படியாக நிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சுன்னா இதெல்லாம் மோடியினுடைய தாக்கம் பீகாருக்குள்ள. இப்ப மோடி நேபாளத்துக்கு போனா அதுவும் ஒரு தாக்கம் ஆயிடுச்சு. பீகார்ல வெள்ளமா வந்து என்று சொன்னால் இத்தனைக்கு மத்தியில தமிழ்நாட்டுல என்னையா வெள்ளம் வருதா வெள்ளம் வருதா என்று கேட்டா வெள்ளம் வந்துச்சுங்க தமிழ்நாட்டுக்கு மேலேயே அடிக்கிற மாதிரி. ஆனா அதை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்து நின்றதுனால வெள்ளம் வெள்ளம் இனிப்பு வெள்ளம் வந்துருச்சுங்க என்று இன்றைக்கு தினத்தந்தி ஏடு தலையங்க எழுதி இதைத்தான் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. எதை எதிர்பார்க்கிறது தமிழ்நாடு? அதாவது பெரியாரு, காமராஜ் அந்த காலத்துல, பழைய காலத்துல அரசியல் கட்சி எல்லாம் மேடையில் தாக்கி பேசிக்கிடுவாவோ, கீழே வந்தா நல்லா பேசிக்குவாவோ. பெரியார் காமராஜ பச்சை தமிழர் சொல்லுவாரு. அதே மாதிரி ராயபுரம் திமுக அலுவலகத்துக்கு அரசு துறை ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது நெடுஞ்செழியன் கூப்பிட்டு காமராஜ போய் சொல்லு, அவர் முடிச்சு விடுப்பாருன்னு அண்ணா சொன்னாராம். அதே மாதிரி இவர் போனாராம். அதே மாதிரி கலைஞருடைய தாயார் மறைவு அப்ப கலைஞர் வீட்டுக்கு போவதுக்கு முன்னாடி காமராஜ் வீட்டுக்கு சென்று எல்லா விஷயங்களையும் போய் காமராஜ் நிக்காரு. ஆமா, பெரிய விஷயம்ங்க. என்.வி. நடராஜ் அதே மாதிரி திமுக அவர் இறந்த பொழுதும் அங்க கடுமையான கால் வீக்கத்துல காமராஜ் வர உடனே கலைஞர் ஓடியாந்து, என்ன நீங்க கால் வீக்கத்தோட இந்த வலியோட நீங்க வரணுமா அப்படின்னு வருத்தமா கேட்க, இந்த அளவுக்கு மனித உறவு இருந்துச்சு நல்லா. இதே மாதிரி பொதுச்செயலர் எம்ஜிஆர் கருணாநிதி அங்க சண்டை போட்டுக்கோவா, வெளியே வந்து நல்லா பேசிக்குவாவோ, இப்படி எல்லாம் இருந்துச்சு. பிவிகிரி இறந்த நேரத்துல எம்ஜிஆர் கருணாநிதி ஒரே கார்ல தான் போனாங்களாம் துக்கம் விசாரிக்கிறதுக்கு. ஆமா, இங்க ஆமா கிரி வீட்டுக்கு அந்த அளவிற்கு நெருக்கமாக டெல்லியில போனாங்க. அதே மாதிரி இப்பவும் கூட மறுபடியும், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜெயலலிதா மீது இந்த வழமையும் சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயும் சரி, இந்தியாவில இருக்கிற இப்ப உதாரணமா சோனியா அத்வானியுடைய ரூமுக்கே சென்று டீ குடித்தார்கள், இதெல்லாம் நம்ம பத்திரிகையில படிக்கிறோம். அதே மாதிரி கேரளாலையும் தலைவர்கள் ஒருத்தர் எல்லாம் சுத்தி பார்த்தாங்கன்னா எல்லா தலைவரும் நல்ல உறவுடன் இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அத இலங்கை ராஜபக்சே ஏற்படுத்தி விட்டாரு. ஆமா, அதாவது ஷெனாலி டி வடுக அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெண் பத்திரிகையாளர் பேரா, இந்த அம்மா ஒரு கட்டுரை எழுத, அந்த கட்டுரைக்கு பாயராஜ் பாக்ஸ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, மஹிந்தராஜ் பாக்ஸ தம்பி, அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பாதுகாப்பு துறையினுடைய இணையதளத்திலேயே, அதிகாரபூர்வமான இணையதளத்திலேயே போட்டு ஒரு கேலி சித்திரத்தை போட்டு அதுல முதல்வரை தாக்கி, ஷெனாலி டி வடிகை எழுதுனத இவர் பாதுகாப்புத்துறை இணையதளத்துல போடுற அளவுக்கு இருக்கு. அப்புறம் கீழே இருக்குங்க டிஸ்கிளைமர் போடணும். ஓஹோ, இது எங்களுக்கு தொடர்பு இல்லை என்பது போல ஒன்று போட்டாங்களா? அப்போ திட்டமிட்டு தான் இதை போட்டிருக்காங்கன்னு ஆயிருதா? அதிகாரபூர்வமா ஆதாரபூர்வமா ஆயிருச்சா? அப்படி போட்டது பெரிய பிரச்சனையா மாறி இங்கிருந்து கலைஞர் உட்பட எல்லோரும் கடுமையாக எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டு விஜயகாந்த் உட்பட கடுமையாக. அதெல்லாம் தலைவர்கள், பாமக தலைவர், திமுக தலைவர், இன்னைக்கு தங்கபால் கூட வந்திருக்கு. இத்தனை எதிர்ப்பும் வந்திருக்கிறதுனால கலைஞர் சொல்வாரு, 1000 வேறுபாடுகள் எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கு இருக்கலாம், அதுக்காக தமிழா முதல்ல வெளிப்படுத்த கண்டு கொள்ள மாட்டாங்க, பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். திராவிட கழக வீரமணி கூட வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு ஆர்ப்பாட்டத்தை இதைத்தான் கடுமையா சொன்னாரு. டி.கே.எஸ். இளங்கோவன் தான் முதல்ல சொன்னாரு, அப்புறம் கலைஞர் சொன்னாரு. இந்த அளவுக்கு வேகமா சொல்லும் அளவுக்கு அந்த நிகழ்ச்சி எந்த நிலைமையில நிக்குன்னு கேட்டா, என்ன கால் டு ஸ்ரீலங்கா ஆத்தர் ஆஃப் ஸ்குரிலியஸ் ரைட்டப் என்று நேத்து நீங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பிரிவு அதிமுக தலைவர் யாருன்னா, சமீபத்தில் புதுசா ராஜ்யசபாவுக்கு போயிருக்கிற நம்ம எம்பி அவர் தலைமையில அப்படியே கொடும்பாவியை எரிச்சிட்டு முதல்வர் பற்றி அவதூறு கட்டி டிஜிபியிடம் வழக்கறிஞர்கள் மனுன்னு கொடுத்து நேரடியா இவர் மட்டும் தான் மனு கொடுக்கணும்னா கொடுத்தாங்களாம். அதிமுக வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டம் கொடுத்து நேற்று நடந்தது இன்றைய இடங்கள்ல. அதுல கொடுக்கும் பொழுது ராஜபக்சே மேல நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வழக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த கட்டுரையாளர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு கொடுக்கணும்னா அந்த கட்டுரையில் இவ்வளவு கேவலமாக, அதாவது மீனவர் பிரச்சனையை
எழுதியதற்காக தொடர்ந்து கடிதங்கள் எழுதித்தான் ஆகணும். பிரச்சனை அது. அற்பத்தனமான கட்டுரை இணையதளத்தில் நீக்கப்பட்டாலும் ஏற்கனவே பாதிப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டன. இலங்கை தூதரை அழைத்து அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதா கோரிக்கை என்ற அளவுக்கு அது முந்தா நேற்று தினத்தந்தியில் வந்துச்சுன்னா, ராணுவ இணையதளத்தில் வெளியான அவதூறு செய்திக்கு இலங்கை மன்னிப்பு கேட்டது கொந்தளிப்பு ஏற்படுத்திய கட்டுரை உடனடியாக அகற்றப்பட்டது என்று இத்தனை வெறுப்புக்கு பிறகு எதிர்ப்புக்கு பிறகு வந்துச்சுன்னு சொன்னா, முதல்வரை பற்றி அவதூறு மன்னிப்பு கேட்டது இலங்கை. என்னதான் மன்னிப்பு கேட்டா அது கடிதம் எழுதுறாங்க. மீனவர் பிரச்சனைக்காக எழுதுறாங்க. மீனவர்கள் அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க, இங்க கலைஞர் விளக்கம் முன்னாலையும் அங்க ராயபுரத்திலையும் கொடுமை வச்சாங்க ராஜபக்சே. அது மட்டும் இல்லாம மீனவ தமிழ்நாடுக்கு எல்லாரும் கொடுமை வச்சாங்க. மீனவ பிரதிநிதிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய. இத்தனை வரும்பொழுது உள்ளபடியே கடிதம் எழுதுவதை என்னமோ என்ன தேவையில்லாமல் வேண்டும். 66 வயது பெண்மணி அந்த கடிதத்தை மோடிக்கு எழுதியதை இழிவுபடுத்தி எழுதும் அளவுக்கு இவர்கள் அந்த ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்காங்க. காதல் கடிதம். இந்த வார்த்தையெல்லாம் என்ன சொல்றாங்க, இப்படித்தானங்க இங்க மக்கள் இயக்கம் நடத்தினா அதுல ஒருத்தர் முன்னால் நின்றுட்டு பேசும்போது கூட மன்மோகன் சிங்குக்கு கூடங்குளம் அணுவலை எதிர்த்து எழுதிய கடிதத்தை எல்லாம் மக்கள் அச்சத்தை போக்குங்க இதே முதல்வர் எழுதினதெல்லாம் அப்படியே இதே மாதிரி சித்திரம் பண்ணிட்டாவோ அந்த காலத்துல அங்க சொல்லுதாவ. இந்த அளவுக்கு மோசமாகும் பொழுது இந்த கேவலமான அணுகுமுறையை திட்டமிட்டு செய்தது என்பது ஆதாரபூர்வமாக தெரிகிறது இலங்கை அரசு. ஒப்பீனியன் இன் ஸ்ரீலங்கா ஸ்பிளிட் ஓவர் டைஸ் வித் தமிழ்நாடு ஸ்டடி என்று ஒரு ஆய்வை சிங்கள ஆய்வாளர்கள் செய்து அதை பற்றி என்ன கேள்வி கேட்காங்கன்னா, லங்கா ஷுட் ஹேவ் க்ளோசர் டைஸ் வித் தமிழ்நாடுன்னு 36 விழுக்காடு சொன்னாங்களாம். தமிழ்நாடோட நல்லூர் வச்சுக்கணுங்க, தேவையெல்லாம் பாய்ச்சி விடக்கூடாதுங்க, அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க. ஆமா. அப்போ இன்னொரு சிலர் சொல்லுதாங்களா, நீங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சமமான அளவுக்கு தள்ளி நில்லுங்க. சீனாவுல இருந்து 50% இந்தியாவுல இருந்து 50% தள்ளி நில்லு. இப்படி ஒரு ஆய்வு அங்கிருந்து வந்திருக்கு என்று சொன்னால், இந்திய அரசே இலங்கை பிரச்சனையில் போர்க்குற்ற விசாரணை என்பதற்கு உலக ரீதியாக வந்துட வேண்டிய 3 பேரை பெரிய ஆளுங்க. ஒன்னு அஸ்மா ஜஹாங்கீர், பாகிஸ்தான்ல உள்ள பெரிய அம்மா. அதே மாதிரி இன்னொருத்தர் நார்வேல தலைவராகவே இருந்து நாட்டு தலைவராகவே இருந்து வந்தவர். ஆமா, பிரதமராக கூட இருந்தவர். அதே மாதிரி நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர் இருந்தவங்க பெரிய ஆளாக இருந்து வந்தவங்க. இவங்களுக்கே விசா மறுப்புன்னு இந்திய அரசு சொன்னா என்னையா நியாயம்? விசா மறுப்புன்னு சொல்ல மாட்டேங்கியோ, ஆனா விசாவை கொடுக்க என்று சொன்னா அதை கிராண்ட் விசா டு யூஎன் பேனல் PUCL என்று அண்ணாசாலை ஆங்கிலேய முந்தானத்தை போட்டு PUCL பிளேஸ் சென்டர் ஃபார் டெனிங் விசா டு UN வார் கிரைம்ஸ் பேனல் என்பதாகவும் எடுத்து போட்டு அவர்களும் கூட சொல்லியிருக்காங்க, அப்பாவியா சின்ன பிள்ளை பாலச்சந்திர சாக்லேட் சாப்பிட்டு இருந்த பிள்ளையை சுட்டு போட்டாவங்கிறதுதான் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சுண்டு. இந்த அளவுக்கு இருப்பதனாலதானையா பயந்து போய் அகதிகள்லாம் இங்க ஓடி வந்தாவ. இங்க இருந்த அகதிகள்லாம் ஆஸ்திரேலியா போனாவ. அந்த அகதிகளை 157 இலங்கை அகதிகள் தடுப்பு காவல் மையத்தில் அடைப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு அடைக்கலம் தேடி சென்றவர்களை தடுப்பு காவல் மையத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒரு சின்ன தீவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களும் என்ன சொல்றாரு, இங்க 2 நாள் அதுதான் பெரிய விஷயம். இங்க கமிஷனரை பார்த்து ஏங்க அவங்க எல்லாம் என்ன சொல்லுதாவன்னு கேட்டா, இங்க உள்ள கியூ பிரான்ச் அகதிகளை ரொம்ப கொடுமைப்படுத்து தொல்லப்படுத்து என்னவா ஓடியாந்து சொல்லுதாவ. அங்க உள்ள இலங்கை இந்திய தூதரகத்தை வச்சு பேசுடா அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். நாங்க ஆஸ்திரேலியால நாங்க பேச மாட்டோம் 157 பேர் சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் சிந்திக்காக தெரியணும். அவங்கள பத்திரமா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான ஒரு திட்டமும் ஆஸ்திரேலியா இல்ல, இந்தியாவை தான் ஏத்துக்கலையே, அவங்க இலங்கைக்கு திருப்பி அனுப்ப போல இருக்கு. அப்படி போய் நிக்கணும். ஆனா இலங்கையில பாக் ஷிப்ஸ் அபிஷியல் இன் லங்கா இந்தியா மவுண்ட்ஸ் பிரஷர் என்று இந்தியாவின் நிர்பந்தத்தின் எதிரொலி இலங்கையில் இருந்து தூதரக அதிகாரியை திரும்பி அழைத்தது பாகிஸ்தான் என்ற அளவுக்கு சொன்னா, இந்த நேரத்துலதான் அந்த ஐநாவுக்கு நம்ம ஊர்ல இருந்து போறார் ஐயா பிரதமர் என்ற விஷயத்த ஒரு இடைவேளைக்கு பிறகு, அதாவது தமிழக முதல்வரை என்ன இழிவுபடுத்தி இந்திய தலைமை அமைச்சரையும் இழிவுபடுத்தி செய்வது போல எடுத்த அந்த முயற்சி இருக்குதே, கொழும்பு ஆட்சி அதிகாரத்தின் முயற்சி. நாங்க இல்ல யார போட்டாங்கன்னு புழுகிறாவில அந்த ரோக் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2006ஆம் ஆண்டு ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலில் அவர்களை என்ன ரோக் ஸ்டேட்னே சொல்லி டிட்டு உட்படவங்க லெட்டர் கொடுத்து கீழே இறங்கினாவ. அந்த இலங்கை அரசு
ரோக்தனமா பெண்கள் விஷயத்தில் நடந்து கொள்வதை இதில் காட்டுது. ஏற்கனவே நவிப்பிள்ளை போகும் பொழுது அங்க நவிப்பிள்ளைக்கு வயது ஆயிடுச்சு, ஆனாலும் திருமணம் ஆகல, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இழிவா பேசியவர் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்போ அவங்க எல்லாருமே கும்பல் என்னன்னு சொன்னா, இந்த சிங்கள பௌத்த பேரினவாத கும்பல் என்பது வெறும் ஆணாதிக்க கும்பல் என்பது மட்டுமல்ல, ஒரு 93,000 தமிழ் பெண்களை விதவைகளாக்கி விட்டு ஆணாதிக்க ராணுவத்தை கொண்டு வந்து அவர்கள் வீடுகளுக்குள் இன்னமும் புகுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பேச்சு முறை கூட இழிவுபடுத்துவது பெண்களை என்ற அணுகுமுறைதான். அந்த அணுகுமுறையை எதிர்த்த ஒரு பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு ரீதியில் நடக்கும் பொழுது இன்றைக்கு திரைப்படத்தினுடைய இயக்குநர்கள் சங்கம் விக்ரமன் தலைமையில எல்லாரும் சேர்ந்து இறங்கி அவர்களும் அவருடைய பங்குக்கு இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க. விளம்பரம் கொடுக்கிறாருங்க. என்ன, தாயை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு கிளம்புறாங்கன்னு சொன்னா, கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்கன்ட்டு நுங்கம்பாக்கம் சாலையில எந்த போக்குவரத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு நுங்கம்பாக்கம் சாலையில எந்த போக்குவரத்து இவ்வளவு இருக்கும் பொழுது சேலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அதிமுக விஜயலட்சுமி தற்கொலைக்கு முயற்சி எடுத்தாங்க என்பதற்கு முதல்வர் ஒரு கடிதத்தை, என்ன தற்கொலை என்பது கோழைத்தனம், வாழ்ந்து சாய்த்து புச்சால்தனம் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தெளிவா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். இயற்கையின் பரிணாமத்தில் மனித இனம் வியப்புக்குரியது, மனித உயிர் விலை மதிப்பற்றது. இப்படிப்பட்ட இன்றியமையாத உயிரை எந்த காரணம் கொண்டும் உணர்ச்சி வசப்பட்டு மாய்த்துக் கொள்ளும் செயலில் இனி ஈடுபட வேண்டாம் என்று தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விஜயலட்சுமிக்கு எழுதியிருந்தாலும் இது சால பொருந்தும் எல்லோருக்கும் அப்படிங்கிறது முதல்வருடைய அறிவுரை. அதே சமயம் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது, அதனால் ஏற்படும் துன்பங்களை சகித்துக் கொண்டு கடுமையாக செயலாற்றுவது, அறவழியில் போராடுவது போன்றவற்றை தளராது மேற்கொள்வதன் வாயிலாக எதையும் சாதிக்க முடியும், எதிலும் வெற்றி பெற முடியும் என்பதில் எனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறது. இதே நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ வேண்டும், தாங்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து சாதிக்க வேண்டும், சாதிப்பவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். தற்கொலை கோழைத்தனம், வாழ்ந்து சாதிப்பது புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுபவர்கள் மட்டுமே மனிதர்கள் என்பதற்கேற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அழகா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னா இதுலயும் ஒரு அரசியல் நாம கேட்பது என்ன, ஐநா சபையில் மோடி பேசுகிறார்னு சொல்லி போட்டு அடுத்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்க சுற்றுப்பயணம் போற மோடி இந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் இந்த மாதிரி கொடுத்ததற்கு விசாவை மறுத்திருக்காரு. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு ஐநாவினுடைய கவுன்சில்ல ரோக் ஸ்டேட்டை கீழே இறக்கி விட்டு இந்தியாவை எடுக்கும் பொழுது கையெழுத்து போட்டு இந்தியா ஐநா மனித உரிமை கவுன்சில் எப்படி சேர்ந்துச்சு தெரியுமா, மனித உரிமை கவுன்சில் முடிவுகளை எல்லாம் நாங்க அமலாக்கம் சேர்ந்துச்சு அப்படி சொல்லி போட்டு பிறகு இப்ப அப்படியே கபடால் அடிச்சு, என்ன பல்டி அடிச்சு ஐநாவின் நிபுணர் குழுவுக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இது சட்டவிரோதம் இல்லையா? நீ ஏற்றுக்கொண்டதையே எதிர்ப்பது இல்லையா என்று பியூசிஎல் கேட்டாவும் தானே கேட்கறாங்க. ஐநாவில இதை கேட்பாங்களா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் ஒபாமாவை சந்திக்கிறார்னு வருது. அதாவது ஐநாவில முதல்ல வழக்கம் படி பிரேசில் தலைவர் பேசுவாராம், அதுக்கப்புறம் ஒபாமா பேசுவாராம், அதுக்கப்புறம் தான் மோடி பேசுவாருன்னு இருக்கு. எப்படியும் ஒபாமாவும் மோடியும் சந்திக்க போறாங்க. இந்த கேள்வி ஐநாவில கேட்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்மளுக்கு. எங்க அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவின் பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமா, அப்ப பிறந்த நாளுக்கு வாழ்த்து கொடுப்பதுன்னு தானே இப்ப கொடுப்பாரு. ஆனா அதே சமயம் ஒபாமா இவரை பார்த்து என்னங்க அந்த போர்க்குற்ற விசாரணை தீர்மானம் போட்டோமே அது ஒப்பேருமா என்று கேட்பாரா என்று தமிழர்கள் கேட்க என்று சொன்னால், இதே மாதிரிதான் ஒப்பேறுதோ அது ஒப்பேரலையோ இந்த உலக வர்த்தக அமைப்பு போட்ட ஒப்பந்தம் என்பது என்ன, அதுக்கு முன்னால் என்ன இருக்கு, இந்த திருவள்ளுவர் தினத்தை இந்திய மொழி நாளாக அறிவிக்கணும் நம்ம மாநிலங்களவையில உத்தராகண்ட் எம்பி தருண் விஜய் பேசியிருக்காரு பாருங்க. எங்க அது சின்ன விஷயம். சரி, ஆனா அவர் தமிழுக்காக பேசுவது என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலையும் பேசினார். அதாவது 2010 இருந்து மாநிலங்களவை உறுப்பினரா இருக்காருங்க. தொடர்ந்து நம்மளும் பாக்கிறோம், பத்திரிகையிலும் இது செய்தி ஆகுது. வரிசையா ஒவ்வொரு வருடமும் தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உத்தரகண்டினுடைய அந்த மக்களவை உறுப்பினர் தருண் விஜய் மிகச் சிறப்பாக தமிழ் ஒரு பாரம்பரிய மொழி, அதனுடைய வளர்ச்சி என்பது, பண்பாடு என்பது, அதனுடைய இலக்கியங்கள் என்பது மகத்தானது, அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், அதை இந்தியாவின் ஆட்சி மொழியில் ஒன்றாக அலங்கேரில் உட்கார வைக்கணும் என்று அங்கிருந்து பேசுறாரு. உத்தரகண்டில் இருந்து உயிருள்ளவரை தமிழுக்கு குரல் கொடுப்பேன் வேற சொல்லியிருக்காருங்க. இந்த அளவுக்கு சொல்லுத பார்த்தாலாவது இங்கு விவரம் புரியட்டுங்க, இந்தியாவில் இருக்க மத்தவங்களுக்கு விவரம் புரியட்டும், நம்ம சொல்ல மத்தவங்களையும் அது மாதிரி அரவணைச்சு கொண்டு இவ்வளவுக்கும் புரியட்டும் என்றால்
இது மாதிரி எல்லோரையும் அரவணைக்க முடியாது. கெட்ட ஆளுகளை, கெட்ட ஒப்பந்தங்களை, கெட்ட கையெழுத்த போட்டாங்க காங்கிரஸ், ஒத்துக்கிட முடியாது. அதனால ஒத்துக்கிட முடியாதுன்னு சொன்ன மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக PMK ஹெயில்ஸ் இந்தியாஸ் WTO ஸ்டாண்ட். உழவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு எதிரான வணிக மேம்பாட்டு ஒப்பந்தத்தை தடுத்து நிறுத்தியது வரவேற்கத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு டாக்டர் ராம்தாஸ் பாராட்டு. அது என்னையான்னு கேட்டா முந்தா நேத்தே வந்துருச்சுயா. WTO டாக்ஸ் ஃபெயில் as India firm on farm subsidy. இந்த ஜான் கெர்ரின்னு ஒருத்தர் வந்தாரா, அவர் கடைசி வரை பேசிக்கிட்டே இருந்தாரா, சுஷ்மாட்ட பேசி மோடியை சந்திக்க போறாருன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை காலையில் சொல்லிட்டு போயிட்டோம். சந்திச்சோடனே மோடி சொல்லிட்டாரு இந்த விளையாட்டுலாம் கிடையாது. மோடி இங்க சொன்னதை விட அங்க போயிருந்தாங்க பாருங்க நம்ம நிர்மலா சீதாராமன், அவங்க தெளிவாக இந்தியா ரிமைன்ஸ் ஃபர்ம் ஆன் ஃபுட் சப்சிடி ஸ்டால்ஸ் டீல் அட் WTO சொல்லி அங்க என்ன பண்ணிட்டாங்க ஜெனீவால, நாங்கள் எங்களுடைய இதுல மாற்றம் இல்லை. மோடி ஜான் கெர்ரிட்ட மூஞ்சிக்கு நிறைய ஐயா எங்கூர் ஏழை மக்களுக்கான விஷயங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கு பட்டினியில கிடக்காவோ அவங்களுக்கு வந்து சோறு போட வேண்டியது முக்கியம், என்ன ஃபுட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எங்களுக்கு இருக்கு, கவலை இருக்கு, அதனால அதுதான் முக்கியம். இந்தியாவுடைய நிலைமைய புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு மோடி. ஏன்னா இந்த 67% மக்களுக்கு உணவு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிதாங்க நாங்களே வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு இந்த உணவு உத்தரவாத சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படலைன்னா பெரிய சிக்கலாயிரும், எல்லாமே பிரச்சனை ஆயிருமே. இப்ப நல்ல கராரா சொல்லிவிட்டாரு, அதனால ஒபாமாட்டையும் கூட அதுல வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு நம்புதோம். அது ஒரு பக்கம்னு கேட்டா தமிழ்நாட்டுல சிறைக்குள்ள பட்டினி கொட்டிஞ்சிறைக்குள் பதறுகின்ற மாந்தர்கள் என்பது போல தமிழ்நாட்டு சிறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 3 நேரமும் சோறு கிடைச்சிருது, பட்டினி இல்ல. ஆனா அவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா 1 prisoner dies every 4 days in Tamil Nadu. 69 inmates died in state prison last year. Home Department makes submission before High Court. அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி தமிழக ஜெயில்களில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ன சட்டப்படி ஆணைக்குழுவுக்கு ஹைகோர்ட் உத்தரவுங்கிற அளவுக்கு சிறைகளில் மருத்துவ வசதி இல்லாமல் கைதிகள் சாகிறார்களாங்கிற அளவுக்கு வந்துருச்சாங்க. பெரிய பிரச்சனையா? ஆனா மெடிக்கல் ஆபீசர் தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கள் சிறைகளில் அதாவது எங்கள் சிறைகளில் வந்து அங்க ஒரு மெடிக்கல் ஆபீசர் இருக்கிறாங்க, ஃபுல் டைம் இருக்கு, 24 மணி நேரமும் மெடிக்கல் சர்வீஸ் இருக்கு. அதனால மெடிக்கல் ஃபெசிலிட்டி குறைபாடால எங்க சிறைச்சாலையில் சாவு இல்லை. அப்ப வேற எதனால சாவு அப்படிங்கிற அதுதான் இப்ப கேள்வி. இவ்வளவு வில்லங்க இருக்குங்க. என்ன மற்ற மாநிலங்கள்ல இதை விட மோசமா இருக்கலாம், அது நமக்கு கவலை இல்ல. இங்க சிவில் உரிமை மனித உரிமை கூடுதலான விழிப்புணர்வு வந்த இடத்துல இருப்பதுதான் பிரச்சனை என்று சொன்னால் இவ்வளவு மோசமான வயசானவங்களையா சிறையில போட்டுருக்காங்க. 4 நாளைக்கு ஒரு ஆள் சாகுற அளவுக்கு மருத்துவ உதவிகளும் சுகாதாரமும் கூட தமிழ்நாட்டில் பேணி பாதுகாக்கப்படுதுன்னு கடைசி வரை போயிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் புற்றுநோய் வரக்கூடாது இல்ல, அது கண்டபடி வருதேன்னு சொல்லி போட்டு புற்றுநோய் விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டம் மாணவர் இளைஞர்கள் ஆர்வம் என்று நேற்று நடந்திருக்காம அது வந்து மிக முக்கியமானது இல்லையா என்று கேட்டால் உள்ளபடியே அதே போலத்தான் திமுக MP திருச்சி சிவாவினுடைய மனைவி காலமானார் என்பதும் கூட தேவிகா ராணி அவரை வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுத்தான் இப்படி சனிக்கிழமை நள்ளிரவு 1:30 மணிக்கு மரணமடைந்தார்னா அந்த மருத்துவமனையில் 49 வயதே ஆன தேவிகா ராணி இறந்தது. நிச்சயமாக இந்த நோயினுடைய கொடுமையை நமக்கு அது வெளிப்படுத்துது. மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உள்ளபடியே மருத்துவமனையில் இருந்து கூட நாங்கள் இனிமேல் எப்படி எடுத்துக்கொள்ள என்று வீட்டுக்கு அனுப்பின பிறகு இது நடந்திருக்கிறது என்று கலைஞரும் கூட இரங்கலை தெரிவிக்க, ஸ்டாலின் போய் இரங்கலை தெரிவிக்க, அங்கே போய் வந்து கனிமொழியையும் தெரிவிக்க என்று நாம் திருச்சி சிவா என்று பார்க்கும் பொழுது அவருடைய மகத்தான விடாப்பிடியான கொள்கை மரபில் நின்று நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும் பேசுவதற்குரிய அந்த பேச்சு இருக்குல்ல, அதற்காகவே அவரை உடன் நாமும் இந்த வருத்தத்தில் அஞ்சலியை செலுத்த வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னா ஒரு சிறிய இடைவேளை. புற்றுநோய் விழிப்புணர்விலேயே உள்ளபடியே 8 மரணங்களுக்கு 1 பெண்ங்கிற அளவுக்கு பெண்கள் அதிகம் பாதிக்காங்க. 8 பெண்கள்ல ஒருவர் புற்றுநோயால பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி இருக்காங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு, கொடூரமாக இருக்கு. ஏன்னா உணவு பழக்க வழக்கமும் இதுக்கு ஒரு முக்கிய உணவு பழக்க வழக்கம்னா குழந்தை பிள்ளையில இருந்து கொடுப்பது வந்து பால், அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் என்பது மிக முக்கியம் இல்லையா? ஆமா, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரை தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறாங்க. குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப உடல் ஆரோக்கியம் சுகாதாரத்தை ரொம்ப உச்சமா கவனிக்கணும்னா அதே மாதிரி ஒரு புது நோய் வந்திருக்குன்னு தமிழக அரசே வந்து சுற்றறிக்கை விட்டுருக்காம எபோலா வேகமாக பரவும் எபோலா வைரஸ் தொற்று நோய் தயார் நிலையில் இருக்க மருத்துவர்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுரை.
தயார் நிலையில இருங்க அப்படின்னு மருத்துவத்துறை சொல்லியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்த நோய் இங்கு வந்திருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்படி சொன்னீங்கன்னா இன்னொரு நோய் தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும்பாடு என்று வந்ததாக தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை கழக முன்னாள் அமைச்சர்கள் கழக முன்னணியில் சிறப்புரை நடத்த ஆளுங்கட்சியினர் தவறுகளை சுட்டிக்காட்டி விடுவார்கள் பயத்துலதான் எதிர்கட்சியில பேச விடுறதுல ஜெயலலிதான்ட்டு கனிமொழி திருவத்தியூர்ல பேச என்ன சிங்கம் மகளே வருகன்ட்டு KPP சாமி விளம்பரம் போட ஓசூரில் கண்டன பொதுக்கூட்டத்துல என்ன செங்குட்டுவன் சுகவனம் விஜயகுமார் எல்லாம் பங்கேற்று பேச எந்த விழுப்புரத்துல கூட்டம் வைக்க கூடாதோ அந்த விழுப்புரத்திலே கனிமொழி பேசியிருக்காங்க என்று சொன்னால் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்னன்னு நீ வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களான்னு ஸ்டாலின் கேட்க என்று வரும்பொழுது உள்ளபடியே இது ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்க சொல்லுதீங்களே நீங்க எதிர்கட்சி கிடையாது தேமுதிக தான் எதிர்கட்சி என்று எதிர்கட்சி அந்தஸ்து வாங்கி கொடுத்த அதிமுக தலைமை இப்பொழுது வெளியே நாங்கள் மக்கள் மன்றத்தை சந்திக்கிறோம் அங்கே சட்டமன்றத்தில் பேச விடாவிட்டால் என்று வீறு கொண்டு ஸ்டாலின் பேசும்பொழுது அவர் சட்டமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி இருக்குதுல்ல விஜயகாந்த் இல்லாத அந்த தேமுதிக வேற போக மாட்டேங்கிறல அந்த தேமுதிகவையே கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்க விட பேச விட வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவங்க மாட்ட பேச விட்டு பதில் சொல்லி மந்திரிகள் பதில் அவங்களும் நக்கல் பண்ணி ஆளுங்கட்சிய இவங்க பதிலுக்கு அவங்கள நையாண்டி பண்ணி இதையெல்லாம் அனுமதிச்சாங்கன்னு வரும்பொழுது சட்டசபையில ஜனநாயகம் இருக்கு போல் இருக்கையா அப்படின்னு பெரிய கட்சி ஆளுங்கட்சி சின்ன கட்சி எதிர்கட்சி மத்தியில் உள்ள விவகாரத்துல இவங்க என்ன கட்சி காணாத கட்சி என்ற மக்கள் மன்றத்திலேயே அவங்களை தீர்த்து விட்டாங்களான்னு நமக்கு தெரியல என்று சொன்னால் சிபிஎம் பிளஸ் ஜஸ்டிஸ் தவேஸ் கமெண்ட்ஸ் என்று ஜஸ்டிஸ் தவேன்னு ஒருத்தருங்க இவர் யாருன்னு கேட்டா உச்ச நீதிமன்ற நீதியரசருங்க இப்பொழுது தற்போது நீதிபதி அரசராக இருப்பவர் அவர் நான் சர்வாதியாக இருந்தால் பள்ளிகளில் கீதையை கட்டாய பாடமாக சேர்த்திருப்பேன் பகவத்கீதை ராமாயணம் ரெண்டையுமே மகாபாரதத்தையும் கொண்டு வருவேன் என்று சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொல்லுதாரு அதாவது அதுக்கு பிறகு சொல்லுதாரு இல்ல எதுல நல்லா இருந்தாலும் எடுத்துக்கணும் எதுல நல்லா இருந்தாலும் எடுத்துக்கணும் நீ சொன்னா பிரச்சனை இல்லையே சர்வாதிகாரியாக இருந்துதான் கொண்டாடுவேன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமா நான் கொண்டாடுவேன்னு சொல்லுதேன். அப்ப ஜனநாயகத்துக்கு விரோதமா ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசரை சொல்லுவதா என்ற வில்லங்க வந்துருச்சா. அப்ப இவர் என்னையான்னு கேட்டா கல்வியில் மதவெறி பிரகாஷ் கரத்தை எச்சரிக்கைன்ட்டு அவங்க தூக்கி பிடிக்காங்க. ஆனா பகவத்கீதை கட்டாய பாடம் சொன்ன நீதிபதியின் பேச்சுக்கு கட்ஜு கண்டனம் அவரும் கண்டனம் தெரிவிச்சாரு. வந்துட்டாரியா கட்ஜு மறுபடியும் வந்துட்டாரு இருக்காரு எங்கேயும் போல அவரு. ஆனால் இதே போல சாதி வெறி உணர்வுகளையோ மதவெறி உணர்வுகளையோ என்ன யாரெல்லாம் வரலாற்றுல ஆதரிச்சாங்கன்னா அருந்ததிராய் போன்ற அறிவாளிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சாதி உணர்வை தூண்டினார் காந்தி என்று அருந்ததிராய் பேசியதால் சர்ச்சை வழக்கு பதிவு செய்ய போலீஸ் பரிசீலனை திருவனந்தபுரத்துல வந்து பேசியது திருவனந்தபுரத்துல அவங்க பேசி இருக்கிறாங்க. அதனால இப்ப வழக்கு பதிவு செய்ய காந்தியை பத்தி அம்பேத்கர் நிறைய சொல்றாங்க. இன்னமும் சொல்ல போனா அரசாங்கம் நடத்தக்கூடிய மக்களவை தொலைக்காட்சி மாநிலங்களவை தொலைக்காட்சி இருக்கு அதுலயே காஞ்சனையிலேயே தாக்கி பேசுறாரு. இதெல்லாம் கருத்து ரீதியாக அனுமதிக்கப்படுது மாற்று கருத்துக்களை என்று சொன்னால் முதுமையை குறிப்பிட்டு பட்டேல் திட்டினார். கடைசி நாட்களில் காந்தியின் சொல்லை யாரும் கேட்கவில்லை. உதவியாளர் கல்யாணம் பேச்சுன்னு ஏற்கனவே வந்திருக்க போன வாரமே இதையும் நாம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு வழக்கு எல்லாரும் வெளியுமா போடுவியோ என்று. ஆனால் பிரதமரே இயர்போனை கழற்றுங்கள் சாமானியன் குரலை கேளுங்கள் சொல்லி காப்பீட்டு துறையில நீங்க கூடுதல் அந்நிய நில மூலதனத்தை எப்படி கொண்டாடுவீன்னு கேட்காங்களே. 27 விழுக்காடா இருக்கிறத 49 விழுக்காடாக உயர்த்துகிற இந்த மசோதா வருது. இது காங்கிரஸ் கொண்டு வந்த பொழுது நீங்க குய்யோ முறையோன்னு கத்துறீங்க. 2008 ப. சிதம்பரத்தினுடைய அதே மசோதாவை தான் இப்ப ரிப்பீட்டா வருது. அப்ப உங்களுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதி மாதிரி இருக்குது இது. ஆனா காங்கிரஸ் பொறுத்தவரை மக்களவையில கொஞ்சம் தான் இருக்காவோ 44 மாநிலங்களவையில இருக்காவ அதனால மாநிலங்களவை போட்டு பார்ப்போங்க ஆகலாம். இப்ப மாநிலங்களவையில என்ன செய்ய கொஞ்சம் திணறதாகலாம் மசோதாவை காப்பீட்டு மசோதாவை 44 விழுக்காடு 49 விழுக்காடு அந்நிய நேரடி மூலதனத்தை இறக்குமதி செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் சரி அதுக்காக ஆல் பார்ட்டி மீட் ஆன் இன்சூரன்ஸ் பில் டுடே இன்றைக்கு எல்லோரையும் கூட்டி ஒரு தீர்மானம் போட்டு மாநிலங்களவையில கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க மசோதாவை சொல்ல போறாங்களா. ஆனா ஏடிஎம்கே லைக்லி டு சப்போர்ட் இன்சூரன்ஸ் பில் வருது. அதாவது அதிமுக இந்த ஆயுள் காப்பீட்டு விஷயத்துல என்ன ஆதரிச்சிருவாங்க போல் இருக்கு பாஜக அரசாங்கத்தை என்று இந்த ஈடுபடுதாங்க. நாம் கேட்பதெல்லாம் இதுவரை அந்நிய நேரடி மூலதனம் கடுமையாக நுழையக்கூடாது என்று எதிர்த்த சுதேசி ஜக்ரன் மஞ்ச் போல என்ன அதிமுக எதிர்த்து கொண்டிருந்தது. இதே காப்பீட்டில் கூட அந்நிய நேரடி மூலதனம் இறங்கக்கூடாது என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அதிமுக கடுமையாக எதிர்த்தது. பாஜக கூட தான் எதிர்த்தது. அப்படி எதிர்த்தவர்கள் இப்பொழுதாவது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் எதிர்க்க வேண்டாமா என்று கேட்டா அந்த கட்டுரையில் அவர் எழுதுறாரு ஐயா
எங்க பாலிசி விதிமுறைகள்ல தீவிரவாத என்ன மும்பைல தீவிரவாத தாக்குதல் நடத்திடலாங்க. அதுல காக்கரேன்னு சொல்லி போட்டு ஹேமந்த் கர்கரேன்னு சொல்லி போட்டு ஒருத்தர் இறந்து போனார்ல. 48 மணி நேரத்துல வீடு தேடி LIC குடிச்சிட்டாங்க பாலிசி. ஒரு தனியார்ட்டையும் பாலிசி போட்டிருந்தாராம். அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் பாலிசி விதிமுறை தீவிரவாத உள்ளடங்கல் மறுத்துட்டாங்களாம் தொகை கொடுக்க. தன் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று தெரிஞ்சே அவர் அங்கு சென்றார். அதனால நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டாங்களா. இந்த அளவுக்கு தான் நீங்க தனியாரை கொண்டாந்து உள்ள விடுதியோ அந்நிய நாட்டு மூலத்தை கொண்டாந்து உள்ள விடுதியோ இப்படி இங்கிலாந்து நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தலைமை இங்கிலாந்து தானே. இந்திய அரசுக்கே சுதந்திரம் தானே கொடுத்தாவோ ரொம்ப மனம் உணர்ந்து நல்ல நினைக்காங்களே. அந்த இங்கிலாந்து நாட்டிலேயே தனியார் துறை இந்த காப்பீட்டு துறையில் இறங்கி சுத்தமா தோத்து போச்சா, பயங்கர நட்டாய் போச்சா. அமெரிக்காவிலேயே நஷ்டமாயி போச்சு. அமெரிக்க அரசு அவர்களை பெயில் பண்ண வேண்டி இருந்தது. அதுதான் இவங்க சொல்றாங்க. இந்த தனியார் கம்பெனியினுடைய பிரீமியம் சராசரி பிரீமியம் 30,000 ரூபாய், LIC சராசரி பிரீமியம் 12,000 ரூபாய். தயவு செய்து இந்த மோடிக்கு ஆலோசனை கூறுற நிபுணர்கள் இதெல்லாம் கொஞ்சம் மோடிக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதமரே உங்க காதுல இருக்க இயர்போனை கொஞ்சம் கழட்டுங்கப்பா, இந்த சாமானியருடைய குரலையும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது ஒரு செய்தி, இதை கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அஇஅதிமுக 37 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா, மாநிலங்களவையிலையும் ஆதரவு கொடுத்துட்டாங்கண்டா என்ன இது பெரிய ஒரு இழுக்காக மாறும் என்று மக்கள் விரும்புறாங்க என்பது நாம பதிவு செஞ்சா, காமன்வெல்த்ல ஸ்குவாஷ் போட்டியில தங்கம் வென்றாங்கல்ல தீபிகா ஜோஷ்னா 2 பேரு, அவங்க 2 பேருக்கும் நேற்று நம்ம முதல்வர் உடனடியாக தமிழகத்தை சேர்ந்தவங்க சொல்லி போட்டு 50 லட்சம் கொடுக்க உடனே கலைஞரும் 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க என்பதாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்குதே. அதே போல டேபிள் டென்னிஸ் போட்டியில வென்ற இருவருக்கும் தலா 30 லட்சம் கொடுத்திருக்காங்க, வெள்ளிப்பதக்கம் பெற்ற 2 பேருக்கும் என்ற செய்தியும் வருமானால் காமன்வெல்த்ல இந்தியாவுக்கு 5வது இடம் கிடைத்திருக்கிறது. அதுவும் பாராட்டுக்குரிய விஷயம். இந்த நல்ல செய்திக்கு மத்தியில் ஒரு கெட்ட செய்தி இருக்குங்க. செக்ஸுவலி ஹராஸ்டு பை ஹைகோர்ட் ஜட்ஜ் குவாலியர் அடிஷனல் ஜட்ஜ் கொய்ட்ஸ் என்பதாக, அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தலை உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் செய்கிறார். குவாலியரில் இருக்கும் கூடுதல் நீதியரசரான பெண்ணு உடனடியாக அப்பப்பா வேணாப்பா அப்படின்னு பதவியை விட்டுட்டு ஓடுதாவோ. இதுலயே வேற இவங்க டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி அகைன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தலைமையில வேற இருக்காங்களாம். இத்தனை வில்லங்க இருப்பதனால இதை நாளைய மெய்ப்பொருள் காண்பவர்களை சந்திப்போம். நன்றி.